இன்றைக்கு தினை அரிசியில் ஒரு சுவையான கஞ்சி செய்து காட்ட போகிறேன். இதுக்கு முதல்ல தினை அரிசியை கழுவி ஒரு 2 மணிக்கு ஊற வைப்போம். நான் கொஞ்சம் பயறு வறுத்து போடுறேன் வாசத்துக்காக. மிளகு கொஞ்சம் தட்டி வச்சுட்டு தேங்காய் பாலையும் புழிஞ்சு வச்சுட்டு செய்ய துவங்குவோம். இப்போ தண்ணி கொதிச்சிட்டுது. கழுவி ஊற வச்ச அரிசியை போடுவோம். கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி உப்பு கொஞ்சம் போட்டு விடுவோம். ஒரு அரைவாசி அவிஞ்சிட்டுது. அதுக்குள்ளே வறுத்து வச்ச பயரையும் போடுவோம். பயரை முதல் போட்டால் கரைஞ்சி போயிடும். ஒரு கொஞ்சம் வெந்தயம், ஒரு 2 உள்ளிப்பல் தட்டி போடுவோம். இப்போ இந்த அரைச்சி வச்ச மிளகு பவுடரையும் போடுவோம். தண்ணியை பார்க்க கொஞ்சம் காணாம மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் தண்ணி விடுவோம். இப்போ எல்லாம் அவிஞ்சிட்டுது. இனி தேங்காய் பாலை விடுவோம். இப்போ கஞ்சி காய்ச்சியாச்சுது. இனி கொஞ்சம் பச்சை மிளகாயும் வெங்காயம் நல்ல சின்ன சின்ன வெட்டி போடுவோம். அப்போ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சடையான சூட்டோட போடணும். அப்போ தான் ஒரு அராவியல் அவிஞ்சு சாப்பிடக்க நல்லா இருக்கும். இப்போ கஞ்சி எல்லாம் ரெடி. நீங்களும் இப்படி இந்த சுவையான கஞ்சியை செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கு. தினை அரிசியில் சுலபமான முறையில் சோறு எப்படி சமைக்கிறேன்ற வீடியோவும் போட்டிருக்கிறேன்னு பாருங்கள்.